அனைவருக்கும் வணக்கம். தினமும் சொர்க்கவாசல் திறக்கும் அதிசய கோவில் எங்குள்ளது என்பது தெரியுமா? சொர்க்கவாசல் என்றாலே அது வைகுண்ட ஏகாதேசி திருநாளில் நடைபெறும் ஒரு நாள் வைபவம் என்று அனைவரும் அறிந்த ஒன்றாகும். ஆனால் தினமும் திறந்திருக்கும் சொர்க்கவாசல் இருக்கிறது என்றால் நம்புவீர்களா? அப்படி ஒரு அதிசய கோவில் எங்குள்ளது என்றும் எதற்காக தினந்தோறும் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறுகிறது என்றும் அறிந்து கொள்வோம் வாருங்கள். தஞ்சாவூரில் உள்ள தெற்கு வீதி என்ற இடத்தில் அமைந்துள்ள கலியுக வெங்கடேச பெருமாள் கோவிலில்தான் இந்த அதிசயம் நடைபெறுகின்றது. இந்த அரிய ஆலயம் நித்திய சொர்க்கவாசல் கொண்ட பெருமாள் கோவில் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இங்கு ஆண்டு முழுவதும் தினமும் பெருமாளை தரிசித்த பின் சொர்க்கவாசல் வழியாகவே வெளியே வரலாம். அதனால்தான் இது நித்திய சொர்க்கவாசல் கோவில் என்று அழைக்கப்படுகின்றது. ஒரு கனவு, ஒரு கட்டளை, ஒரு கோவில். அதாவது தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னரின் கனவில் திருப்பதி வெங்கடேச பெருமாள் தோன்றி தஞ்சையில் வடக்கு நோக்கியபடி நித்திய சொர்க்கவாசல் கொண்ட கோவில் கட்டு என்று கூறினார். அதோடு இத்தலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கலியுக வெங்கடேச பெருமாளாகவும் மகாலட்சுமி சமேதராக சதுர்புஜ வரதராஜராகவும் இரு திருக்கோலங்களில் எழுந்தருள்வேன். புரட்டாசி சனிக்கிழமைகளிலும் திருவோணம் நாளிலும் வைகுண்ட ஏகாதேசி அன்றும் நித்திய சொர்க்கவாசல் வழியாக வந்து என்னை தரிசிக்கும் பக்தர்களுக்கு திருப்பதியில் கிடைக்கும் பலனையே அளிப்பேன் என்றும் அருளுரைத்தாராம். மராட்டிய மன்னரும் பெருமாளின் கட்டளைப்படி இக்கோவிலை கட்டி மராட்டிய சிற்பக்கலையின் அழகை இதில் பதித்தனர். தங்கள் ஆட்சி காலத்தில் புரட்டாசி சனிக்கிழமைகளில் தவறாமல் பெருமாளை தரிசிப்பதும் வழக்கமாக இருந்தது. தமிழ்நாட்டில் வடக்கு நோக்கிய ராஜகோபுரம் கொண்ட ஒரே பெருமாள் கோவில் இதுவாகும். இதுதான் இத்தலத்தின் மேலும் ஒரு தனிச்சிறப்பு. உங்களால் திருப்பதிக்கு செல்ல முடியவில்லையா? வைகுண்ட ஏகாதேசி அன்று திருப்பதியில் சொர்க்கவாசல் வழியாக செல்ல இயலாத பக்தர்களுக்கு இத்தலம் ஒரு வரப்பிரசாதமாகும். ஆண்டு முழுவதும் இங்கு நித்திய சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசித்து அதே வாசல் வழியாக வெளியே வரலாம். ஒரு நாள் தரிசனம் என்பதை ஒவ்வொரு நாள் தரிசனமாக மாற்றிய தலம் இதுவே. இங்குள்ள இன்னொரு அதிசயமாக நவகிரக சந்நிதியில் சூரியனுக்கு பதிலாக சந்திரன் மையத்தில் இருப்பதாகும். அதன் மேல் தளத்தில் கல்லால் பிரதிஷ்டை செய்த யந்திரம், தனி விமானம், சுலசம் ஆகியவை அமைந்துள்ளன. இங்கு நவகிரகங்களை வழிபட்டால் ஜாதக தோஷங்கள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வைணவ ஆலயமாக இருந்தாலும் கருவறை கோஷ்டத்தில் கணபதி, கொற்றவை, பிச்சாட்டனர், நடராஜர் ஆகிய தெய்வங்களும் இடம்பெற்றிருப்பது தெய்வீக ஒற்றுமையின் சின்னமாக திகழ்கின்றது. மேலும் சிவாலயங்களில் காணப்படும் வில்வமரம் இங்கு மகாலட்சுமி அம்சமாக தலவிருட்சமாக இருப்பதும் இத்தலத்தின் சிறப்பாகும். தினமும் சொர்க்கவாசல் திறக்கும் அதிசயம் அது எங்குள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பிரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அவர்களும் திருப்பதி செல்ல முடியாவிட்டால் இந்த நித்திய சொர்க்கவாசல் உள்ள கோவிலை சென்று வரட்டும். நன்றி, வணக்கம்.